ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வினி ஹேர் கேர். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறது ஒரு சிம்பிளான 3 ஸ்டெப் ஹேர் கேர் ரொட்டீன். இது நம்மளோட ஹேரை நல்லா அடர்த்தியாகவும் கருப்பாகவும் முடிய வளர்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா, நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முந்தின நாள் நைட்டே பண்ண வேண்டியது. ஸோ அன்றைக்கி நைட்டு நம்ம ஹேர்லையும் ஸ்கேல்ப்லையும் அப்ளை பண்ணுறதுக்கான ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு தேவையானது ஆம்லா பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். உங்ககிட்ட காய வச்ச நெல்லிக்காய் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வீட்டிலே கூட பொடி பண்ணி யூஸ் பண்ணலாம். அடுத்து நமக்கு தேவையானது செக்கில் ஆடின தேங்காய் எண்ணெய். நான் இன்றைக்கி நைட்டு மட்டும் யூஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ ஒரு 50 mlக்கும் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிடுறேன். தண்ணி வச்சுட்டு தண்ணி லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கோகோனட் ஆயிலை உள்ளே வச்சுக்கலாம். இப்போ இந்த கோகோனட் ஆயில் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஆம்லா பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆம்லா பவுடர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எதுவும் கெட்டியாக இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு 5 to 10 minutes இதை நல்லா லோ ஃப்ளேம்லேயே ஹீட் பண்ணிக்கோங்க. அந்த சத்து அந்த எண்ணெய் கூட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் 10 minutesக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம ஆற விட்டுடணும். ஆற வச்சுட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மேலே தேங்காய் எண்ணெய் மட்டும் இந்த மாதிரி பிரிஞ்சு வரும். ஸோ அதை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணி மீதி இருக்கிறத நீங்கள் ஹேர் மாஸ்க்காக கூட உங்களோட ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணது மீதி ஆயிலை ஸ்டோர் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஆயிலை அந்த முந்தின நாள் நைட்டு நல்லா ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதிக அளவிலே ஆயில் வைக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம கொஞ்சமாக லைட்டாக வச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறத விட இந்த மாதிரி டீப் ஆயிலிங் பண்ணுறப்ப ஸ்கேல்ப்புக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும். முடி நல்லா அடர்த்தியாகவும் ஸ்ட்ராங்காகவும் வளரும். ஸோ ஸ்கேல்ப்பை நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா, மறுநாள் நம்ம மார்னிங் எழுந்து ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ண போகிறோம். உங்களோட ஹேர் திக்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய எந்த மாஸ்க் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெடிமேட் மாஸ்க் தான் யூஸ் பண்ணுறேன். மம்மாத்தோட நேச்சுரல் ஹென்னா பேஸ்ட். இது பார்த்திங்கன்னா நம்ம முடியை நேச்சுரலாக கருப்பாக மாற்றுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த ஹேர் டைலாம் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா ஹேர் கலர் நேச்சுரலாகவே நம்மளுக்கு ரொம்ப பிளாக்காகவும் ஸ்ட்ராங்காகவும் வளரும். இதில் பார்த்திங்கன்னா ஹென்னா கூடவே ரோஸ்டட் காஃபி, இண்டிகோ ஆயில், கோகோனட் ஆயில் இது எல்லாமே இருக்குது. இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்மளோட ஹேரை நல்லா ஸ்ட்ராங்காகவும் முடியோட ரூட்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹெல்த்தியாகவும் வளர்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சமாக ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். நான் ஒரு ப்ரஷ் எடுத்திருக்கேன். அப்ளை பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதால, இது கொஞ்சம் திக்கான பேஸ்ட் அப்படின்றதால ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணுறப்ப கொஞ்சம் ஈவனாக நம்மளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது கூட உங்களுக்கு ரொம்ப ஃபேவரேட்டான எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இருந்தாலும், நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் கர்டோ இல்லைனா ஆலோவேரா ஜெல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இது கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். இப்போ முடியை 2ஆக பிரித்து இதை நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக முடியை பிரித்து முடியோட லென்த் ஃபுல்லாகவும் நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்கே கொஞ்சம் இந்த கிரே ஹேர் ப்ராப்ளம்லாம் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அங்கே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கிரே ஹேர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணும்னு கிடையாது. ஹேர் கலர் நேச்சுரலாக பிளாக்காக இருக்கணும்னு நினைக்கிற யார் வேணால் இது ட்ரை பண்ணலாம். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் பாருங்கள். வினி 2022 அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 20% ஆஃப் கிடைக்கும் உங்களுக்கு mamaearth.inல. இந்த ப்ராடக்ட் எல்லாமே mamaearth.in தவிர அமேசான், நைக்கா, ஃப்ளிப்கார்ட் இதுலேயும் அவைலபிளாக இருக்குது. mamaearthல பார்த்தீங்கன்னா பிளான் குட்னஸ் இனிஷியேட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. 2025க்குள்ளே 1 million ட்ரீஸை பிளான் பண்ணணும் அப்படின்றத எய்மாக வச்சு அதை நோக்கி அவங்க போய்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பிளேஸ் பண்ணுற ஒரு ஆர்டரையும் ஒரு ட்ரீ கூட அவங்க லிங்க் பண்ணிடுவாங்க. அந்த ட்ரீ எங்கே வளருது என்ன அப்படின்ற ஜியோ லொக்கேஷனையும் நமக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. மமாஅர்த்தோட அஃபிஷியல் ஆப்பும் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 hour to 2 hours அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் பிளெயின் வாட்டரில் நீங்கள் ஹேரை வாஷ் பண்ணிக்கோங்க. மறுநாள் நீங்கள் ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி ஹேரை நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டிங்கன்னா பெனிஃபிட் இன்னுமே உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு ஹேர் டானிக் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஹேர் டானிக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒன்றுத்தை நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். இதுக்கு நான் நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நாட்டு நெல்லிக்காவாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க நெல்லிக்காவை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். என்னோட ஹேர் லென்த்துக்கு நான் 4 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். உங்களோட ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதிகப்படுத்திக்கவோ இல்லை கம்மி பண்ணிக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த நெல்லிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் விடாமல் நல்லா இதை ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் குறைன்னு அரைச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம ஃபில்டர் பண்ணி அந்த ஜூஸை மட்டும்தான் தனியாக எடுக்க போகிறோம். அந்த ஜூஸ் மட்டும்தான் நமக்கு தேவை. ஸோ இந்த மாதிரி தண்ணி விடாமல் ஆனால் அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பியூரான ஜூஸ் கிடைக்கும். இப்போ இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில்டர் பண்ணி அந்த ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த ஜூஸ் மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இது கூட வந்து நம்ம ஏதாவது ஒரு இன்க்ரீடியன்ட் ஆலோவேரா ஜெல் இல்லை உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா கேஸ்டர் ஆயில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் வந்து இந்த கிரே ஹேர் ப்ராப்ளம் எல்லாத்தையும் க்யூர் பண்ணி முடியை நல்லா கருப்பாகவும் ஸ்ட்ராங்காகவும் வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணாலும் 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை ஹேராக இருந்துச்சுன்னா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயிலி ஹேராக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். இந்த ஆயிலுக்கு பதில் நீங்கள் ஆலோவேரா ஜெல் கூட ஆட் பண்ணி நல்லா ஒரு க்ரீம் மாதிரி பேஸ்ட் மாதிரி இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கேல்பில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றியும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா காட்டன் பாலில் டிப் பண்ணி உங்கள் முடியோட ரூட்ஸ்லலாம் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. மெயினாக வந்து ஸ்கேல்ப்பை தான் கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 to 40 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறம் ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேரை வாஷ் பண்ணிக்கலாம். மைல்டு ஷாம்புவாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஷாம்புவை மறக்காமல் டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி காமிக்க போகிறேன். இதை வந்து தொடர்ந்து நீங்கள் ரெகுலர் ஆயிலாக யூஸ் பண்ணுறதுக்காக இதுக்கு தேவையானது சொரக்காய் இருக்குல்ல, அந்த மேலே இருக்க தோல் மட்டும் நமக்கு தேவை. ஸோ சீவி இந்த மாதிரி நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன், ஒரு 50 ml அளவுக்கு. நெக்ஸ்ட்டு இது கூடவே தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். செக்கில் ஆடின எண்ணெயாக இருந்தால் இன்னுமே உங்களுக்கு பெனிஃபிட் நல்லாயிருக்கும். இதுவும் ஒரு 50 ml அளவுக்கு சேர்த்துக்கோங்க, ஈக்குவலான அமௌண்ட்டில். இது கூட உங்களுக்கு தேவைப்பட்டால் விளக்கெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுட்டு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சுரக்காய் தோல் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சுரக்காய் தோலுக்கு பதில் நம்ம பீர்க்கங்காய் தோல் கூட சேர்த்துக்கலாம், அதுவுமே நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். முக்கியமாக அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த தோலை சேர்த்திங்கன்னா கரிஞ்சு போயிடும். நெக்ஸ்ட் மேலே வந்து ஆயில் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எண்ணெயை சேர்த்த உடனேவே தோலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ப்ரிப்பேர் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த தோல் வந்து பார்த்திங்கன்னா நான் பச்சையாக சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு பச்சையாக சேர்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இல்லை வந்து பயமாக இருக்குது மேலே அடிக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு இது இருந்துச்சுன்னா நீங்கள் காய வச்ச தோல் கூட சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி காய வச்ச தோல் சேர்க்குறப்ப இந்தளவுக்கு பொங்கி வராது, கொஞ்சம் ஈஸியாகவும் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ புதுசாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா காய வச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நிழலில் காய வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஒரு 15 மினிட்ஸ் இதை லோ ஃப்ளேமில் கொதிக்க வச்சா போதும். நல்லா ஆற விட்டுட்டு இதை ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இதை நல்லா ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 6 மந்த்ஸ் கிட்ட கெட்டு போகாமல் இருக்கும். தோலை எக்காரணத்து கொண்டும் ஃபில்டர் பண்ணுறப்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க. தண்ணி வந்து அந்த ஆயிலில் சேர்ந்துருச்சுன்னா ஆயில் சீக்கிரம் கெட்டுடும். ஸோ வெறும் ஆயிலை மட்டும் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ரெகுலராக நீங்கள் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுவீங்களா, அதே மாதிரி யூஸ் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா முடி நல்லா கருப்பாகவும் அடர்த்தியாகவும் வளரும். தொடர்ந்து யூஸ் பண்ணுறப்ப நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் ஷேர் பண்ண இந்த 3 ஸ்டெப்ஸையும் ஒரு 1 or 2 months வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரப்ப நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.